ரைட். இந்த மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணணும்? இப்போ வந்து ஒரு கேள்வி இருக்கும், எனக்கு நடக்கணுமா, நடந்த மாதிரி எழுதணுமா, நடந்துட்டு இருக்குன்னு எழுதணுமா, ஃபியூச்சர் டென்ஸில் எழுதணுமா, ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதணுமா, பாஸ்ட் டென்ஸில் எழுதணுமா? இதை நான் இப்போ தெளிவாக சொல்லித்தரேன். சரியா? முதல்ல இலக்குகளை எப்படி எழுதுவீங்க? எனக்கு இது வேணும், அதோட டேட் லைனை ஆட் பண்ணணும். எனக்கு மாதம் 1 லட்சம் இந்த தேதிக்குள்ளே வேணும். இது என்ன டென்ஸ்? ஃபியூச்சர் டென்ஸில் இருக்கு, எதிர்காலத்தில். ஆனால் அஃபர்மேஷன் என்பது நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுங்க, ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லுங்க. அப்புறம் 3வது அதிலே நான் சொல்கிறேன், ஒவ்வொரு அஃபர்மேஷன் முடியும் போதும் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதற்கு இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்க. கிராட்டிடியூடோட முடிங்க. சரியா? நன்றி உணர்வோட முடிங்க. இப்போ என்ன பண்ணோம்? எனக்கு மாதம் 1 லட்சம் பணம் வேணும். இதுதான் சிம்பிள் கோல் செட்டிங். இதை 369 எப்படி எழுதணும்? எனக்கு பணம் 1 லட்சம் வந்துகிட்டு இருக்கு, எனக்கு 10 லட்சம் பணம் வந்துகிட்டு இருக்கு. அடுத்த டைலாக் எப்படி எழுதணும்? அதுக்கப்புறம் முதல்ல எனக்கு 1 லட்சம் பணம் வேணும், கோல் செட்டிங், ஜிஎஸ்ன்னு போடுங்க. 2வது என்னை நோக்கி 1 லட்சம் பணம் வந்து கொண்டிருக்கிறது. 3வது எனக்கு 1 லட்சம் பணத்தை கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு 3 தடவை எழுதணும். சரியா? எனக்கு 1 லட்சம் இந்த டேட்ல பணம் வேணும், எனக்கு இந்த டேட்ல 1 லட்சம் பணம் வேணும், எனக்கு இந்த டேட்ல 1 லட்சம் பணம் வேணும். கோல் செட்டிங் எழுதியாச்சு, முடிச்சாச்சு. 2வது என்னை நோக்கி 1 லட்சம் பணம், லட்சக்கணக்கான பணங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. என்னை நோக்கி 1 லட்சம் பணம் வந்துகிட்டே இருக்கு, என்னை நோக்கி 1 லட்சம் பணம் வந்துகிட்டே இருக்கு, என்னை நோக்கி 1 லட்சம் பணம் வந்துகிட்டே இருக்கு. 3வது இந்த 1 லட்சம் பணத்தை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி, 1 லட்சம் பணத்தை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி, எனக்கு 1 லட்சம் பணத்தை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. இப்படி நம்ம எழுதணும். சரியா? இதை எதற்காக எழுதணும் அப்படின்னா, பொதுவாக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு சந்தோஷம் வேணும், நிம்மதி வேணும், வாழ்க்கையில் நிறைய பணம் வேணும், இப்படிலாம் எழுதாதீங்க. பர்டிகுலராக எதை வேணும்னு எழுதுறீங்களோ அதை தான் இந்த பிரெயின் பார்க்குது, கனெக்ட் ஆகுது. உங்களோட தாட் ப்ராசஸ் போய் பிரெயினில் கனெக்ட் ஆகுது. இது ஒரு ஃபிசிக்கல் ரியாலிட்டியாக மாற்றுது. சரியா? நீங்கள் எண்ணங்கள் நினச்சிங்க, அதை சொல்லுங்க, அது செயலாக மாறும், விளைவுகளை கொடுக்கும். மெயினாக சொல்கிற நண்பர்களே, லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்க எல்லா டெக்னிக்ஸும் நீங்கள் பண்ணுங்கள், ஆனால் லா ஆஃப் ஆக்ஷனை நம்புங்க. எந்த அளவுக்கு ஆக்ஷனை போடுறீங்களோ அந்த அளவுக்கு நடக்கும். இன்னொன்று சொல்கிறேன், எந்த அளவுக்கு நம்பி நீங்கள் செய்கிறீங்களோ உங்களுக்குள்ள ஒரு பிரெயின், அந்த பிரெயினுக்குள்ளே இருக்கிற அந்த பிலீவ் சிஸ்டம் உங்களுக்கு எதை வேண்டுமோ கொண்டு வந்து கொடுக்குது. எனக்கு இது நிறைய என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, நம்ப முடியாத விஷயங்களை நிகழ்த்தியிருக்கு. நான் வந்து ரொம்ப கடனோடு இருந்தபோது, என்ன படன்னு தெரியாத காலகட்டத்தில் என் குருவை சந்திக்கும் போது அவங்க சொல்லி கொடுத்த சிம்பிளான ஒரு டெக்னிக்கில் இதுவும் ஒன்று. 369 நான் ஆரம்ப காலத்தில் பண்ணும்போது 10 வருடங்களுக்கு முன்பு, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, பண்ணும்போது இதை பண்ணுனா கடன் அடையுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. எனக்கு வந்து பெரிய பிரச்சனை கடன் தான். இப்போ எனக்கு பல கோடி கடன் இருந்தது. அதை அடைப்பதற்காக என் குருவை போய் பார்த்தேன். என் குரு சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்கள் இது ஒன்று. அதனால் இப்போ யாருக்கு கடனோடு இருக்கீங்களோ, நிறைய பணம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, அல்லது என்ன உங்கள் வாழ்க்கையில் வேணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க இதை சீரியஸாக நம்பி பண்ணுங்கள். ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, இது எனக்கு வந்து சொல்லி கொடுத்த உடனே நான் என்னோடய ரூமுக்கு வந்து நான் யோசிக்கிறேன், ஒரு 369 மெத்தடில் எனக்கு மாதம் 10 லட்சம் வேணும்னு நான் எனக்கு கடன் அடையணும். அந்த கடன்றதை நான் போட்டுக்கிட்டேன், இத்தனை கோடி நான் அடையணும், இத்தனை நாளைக்குள்ளே எனக்கு குரு சொல்லிட்டாங்க, ஒரு டேட் லைன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ என்னன்னா, இதை நான் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து நான் நைட்டே எழுத ட்ரை பண்ணுறேன். நைட்டு ஒரு தடவை எழுதுவோம், காலையில் எப்படா விடின்னு இருக்கு எனக்கு, ஏன்னா காலையில் வேறு எழுத சொல்லிட்டாங்க. நைட்டு எழுத ஆரம்பிக்கும் போது நான் வந்து ஒரு மினி நைட்டில் போட்டு எழுதிட்டு இருக்கேன் ஒரு ஹோட்டல் ரூமில். அப்போ எழுதும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இதை வந்து ஒரு 90 நாளைக்கு எழுதுனா கடன் அடைஞ்சிருமா, இது என்ன ஒரு பைத்தியகாரத்தனமாக இருக்கே, குரு சொல்லும் போது கரெக்டுன்னு தோணுது, ஆனால் இங்கே வந்து சொல்லும் போது நமக்குள்ளே இருக்க வந்து இயலா மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அப்போ நான் ஒன்று யோசித்தேன், நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்ச எதுவுமே நடக்கலை, அது இவ்வளோ கடனோட வந்து இங்கே ஊரை விட்டு ஓடி வந்து உட்காந்துருக்கோம். இனி நாம் நம்ம வாழ்க்கையை வாழக்கூடாது, நம்மளோட குரு என்ன நினைக்கிறாங்களோ அதை வாழணும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜெயிக்கணும்னா, நீங்கள் இது வரைக்கும் தோத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பணம் வரல, கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா அது நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை. இதை மாற்றணும்னா உங்களுக்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்க சொல்கிறத வாழ்ந்தாதான். உங்களுடைய எண்ணங்கள் படி வாழாதீர்கள், உங்கள் குரு என்ன சொல்கிறாங்களோ அவங்க நினச்சபடி வாழுங்க. அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக, என் குரு கடனோடு வந்தாங்க,
கடனை அடைச்சி இவ்வளோ பெரிய ஆளாக மாறினாங்க. அவங்க கண் முன்னாடியே அதை நான் பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டம், அது பெரிய இவ்வளோ பெரிய ஆள், அவங்க நம்மளோட இருந்து கைட் பண்ணுறாங்க. இப்போ நான் இந்த விஷயத்தை சந்தேகப்படணுமா அல்லது எதை பற்றி யோசிக்காம என் குருவுடைய பணம், என் குருவா நான் சத்தியமாக மாற முடியாது. அது அது என்ன சொல்றது, அது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் தாமஸ் ஆல்வா எடிசனும் கலந்த கலவை, இது ஃபினான்ஸ் கலவை, அது அதெல்லாம் நம்ம யோசிக்கவே முடியாது. அதோடைய 1% நான் மாற முடியுமா அப்படின்னா அவங்க சொல்றதை நான் கேட்கணும். அப்போ கண்ணை மூடிட்டு அவங்க சொல்றதை செய்யணும், எழுதணும். அதிகாலை எந்திரிச்சு இதை 90 நாளைக்கு பண்ணுன்னு சொல்லிட்டாங்க, நான் பண்ண போறேன். வேற எதை பற்றியும் கவலைப்பட போறதில்லை. ஏன்னா என்னுடைய எண்ணங்கள், என்னோட செயல்கள், என்னோட வார்த்தைகள் எல்லாம் பொய்யா போச்சு, இவ்வளோ கடனாக வந்துச்சு. அப்போ என் குருவோட வார்த்தைகளை அன்னைக்கு நான் கேட்க ஆரம்பித்தேன். இந்த 90 நாளில் என்ன மாற்றம் நடந்துச்சு அப்படின்னா, என்னுடைய கடனை நான் பெருவாரியான கடன்களை 90% கடன்களை 18 மாதத்தில் அடைச்சேன். அதுக்கு இது மட்டும் டெக்னிக் இல்லை நண்பர்களே, திரும்ப புரிஞ்சுக்காதீங்க. அப்போ 369 பண்ணால் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ கடன் தான் அடையுமா? கடனை அடைப்பதற்கான சூட்சுமம். ரெண்டாவது, என் குருவோட நான் பயணித்தேன். அவங்க ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை பர்ஃபெக்டாக பண்ண நினைப்பேன். நான் திரும்ப சொல்கிறேன், நான் சரியான கணவனா, சரியான மகனா, சரியான நண்பனா, சரியான கோச்சா, மென்டாரா எனக்கு எதுவுமே தெரியாது. அது எந்த அளவுக்கு உண்மை இல்லை. ஆனால் ஒன்று சத்தியமான உண்மை என்ன அப்படின்னா, நான் என் குருவுக்கு பெஸ்ட் சிஷ்யன். அதில் என்னை அடிச்சுக்கவே முடியாது. இவ்வளோ இன்னைக்கு உலகம் முழுவதும் என்னோட குரு 150 பேரை ஹேண்டில் பண்ணுறாங்க. இந்தியாவில் 4 பேரை ஹேண்டில் பண்ணுறாங்க. அதில் 3 ஆண்கள், 1 பெண். அதில் நான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட். அதை இன்னும் நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் காலைல எந்திரிக்கும் போது தான் நினைக்கிறேன், என் குருவுக்கு நான் சிஷ்யனாக இருப்பது பெருமை. என்னுடைய பணமோ, என்னோட அசட்டோ, ப்ராப்பர்ட்டியோ, என்னோட கார்ஸோ எதுவுமே, என்னோட அறிவோ, அனுபவமோ, செல்வாக்கோ எதுவுமே உண்மை இல்லை. என் குருவுக்கான சிஷ்யனா நான் வாழணும் கடைசி வரைக்கும். அவங்க மெச்ச தகுந்த, என்னை பாராட்ட கூட வேணாம், அவங்க எதுவும் எனக்கு குறை சொல்லாமல் இப்படி நடந்துக்காதுன்னு சொல்கிற அளவுக்கு அட்வைஸ் பண்ணாமல் நான் வாழ்ந்தேன்னா அதுவே நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக என்னை நோக்கி பணம் வரும். என் குருவோட இருந்தாலே பணம் வரும். அவங்க சொல்கிறத செஞ்சாலே பணம் வரும். அவங்கள நினைச்சாலே பணம் வரும். இதற்கான ஒரு சிஸ்டத்தை நான் கிரியேட் பண்ணிட்டேன். அதனால் நான் என்னுடைய இலக்கு பணமோ எதுவோ கிடையாது. என் குருவுக்கான பெஸ்ட் சிஷ்யனாக அதை தொடர்புது. அந்த பயணத்திலே எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு. அதனால் இது மாதிரி, அதாவது ஒரு டெக்னிக் நான் சொல்லி கொடுத்தேன்னா அந்த டெக்னிக்கை நீங்கள் கண்ணை மூட்டு பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. ரெண்டாவது, உங்களுக்கு மேலே இருக்க ஒரு மென்டாரோட, கோச்சோடையோ பயணம் செய்யுங்க. உங்களோட தப்பை அவங்க சரி பண்ணுவாங்க. ரெண்டாவது, உங்களை பாராட்டுகிறவர்களோடு இருக்காதீங்க, உங்களை கொஞ்சுகிறவர்களோடு இருக்காதீங்க. அது என்றைக்குமே டேஞ்சர். உங்களை குறை சொல்கிறவங்க, தப்பை திருத்துறவங்க, அவங்களோட இருங்க. நம்மளோட குறைகள் நமக்கு தெரியறதில்ல, அது வெளி உலகம் தெரியும் போது நம்ம காணா போயிடுவோம். நாம் உலகத்துக்கு தெரியணும்னா நம்மளோட குறைகள் நம்மளுக்கு யார் மூலமாவது தெரியணும். அதனால் இன்னையிலிருந்து உங்களை நம்பி அதிகாலை எந்திரிச்சு, நான் திரும்ப சொல்கிறேன், சுபிட்ச நேரம்னு ஒன்று இருக்குது. இந்த சுபிட்ச நேரம் என்னன்னு தெரியலன்னா கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதோட சேர்ந்து செய்யுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை இந்த பிரபஞ்சம் சர்வ நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும். பிரபஞ்சம் கொட்டித்தர காத்திருக்கு. See you on top.